ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து வீக்லி தான் இங்கே வருவார். அங்கே அவருக்கு பிஜி சாப்பாடு தான். இங்கே நான் எங்கள் அம்மா வீட்டில், நான் என் பாப்பா, மாமியார், நாங்கள் 3 பேரும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அவங்க தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் சமைச்சி ரொம்ப மாதம் ஆகிடுச்சு. அவரே வந்து வாய் விட்டு கேட்டார், எனக்கு வந்து சமைச்சி கூட ஏதாச்சும் நல்லா டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி அவரே கேட்டார். அவர் கேட்டதுக்கப்புறம் செய்யாமல் இருக்க முடியுமா? அதனால் நான் பண்ணுறதுல அவருக்கு பிடிச்சதா தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் பொரியலும் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். நான் அதை எப்படி பண்ணேன், அதை சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பாவும் என்னோடய ஹஸ்பண்டும் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்கங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போய் பாப்பாக்காக அரிசி, பருப்பு, கேரட் இதெல்லாம் வச்சு சாதம் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அம்மா காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடு தண்ணியில் உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்காங்க காலிஃப்ளவர் பொரியலுக்காக. தக்காளி சாதம் 5 பேர் சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி 9 தக்காளி, 4 வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை அரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பெரிய சைஸ் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டை நல்லா அந்த ஆயில்லே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பூண்டோட அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் சேர்த்துக்கிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்கிற ஆனியன் வந்து நம்ம ஊற்றிருக்க எண்ணெயோடு நல்லா குக் ஆகணும். நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஜூஸை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் 2லேருந்து 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே பச்சை மிளகா, வர மிளகாலாம் சேர்க்கலை. அதனால் நான் வந்து மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக்காக விடணும். கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, ஜீரகம் போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா அந்த காலிஃப்ளவரை வந்து குக்காக விடணும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ண விடணும். அந்த காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. பாப்பாவோட சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அதை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்குவேன். நான் எப்பயுமே வந்து மிக்சியில் போட்டு சாதத்தை அரைச்சி அப்படி நான் பாப்பா கொடுத்ததில்ல இது வரைக்கும். நல்லா இந்த மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்குவேன். நல்லா மசித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மசிச்சுக்குவேன். நல்லா மசிச்சுட்டு இதை தான் நான் பாப்பாவுக்கு கொடுப்பேன் எப்பயுமே. நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் அது மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை எடுத்துகிட்டு, சாதம் வந்து உதிராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் குழஞ்சிருச்சு. சாதத்தில் இந்த தக்காளி தொக்கை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. 2 கரண்டியில் வச்சுட்டு உதிராக இருந்துச்சுன்னா இப்படி 2 கரண்டியில் வச்சுட்டு கிளறுனா நல்லா சாதம் உடையாமல் அதே மாதிரி உதிராக கிடைக்கும். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் பொரியலும் பண்ணி முடித்தாச்சு. அதை 2யும் ஒரு பிளேட்டில் அழகாக வச்சுக்கிட்டு கொஞ்சமாக தயிரையும் சைடில் ஊற்றிட்டு நான் எங்கள் அப்பாவுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொண்டு போய் கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் கேட்டேன். அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். எப்படி பார்க்கு? காலிஃப்ளவர் சூப்பராக இருக்கு. என்ன தக்காளி சூப்பராக இருக்கு.
சைனீஸ் சூப்பராக இருக்கும். அது பேர் தையலுப்பா. நிஜமா நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. என்னக்கா காலிஃப்ளவர் சொன்னால் உருளைக்கிழங்கு பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கா இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்கு. வெள்ளை பொடி இருந்துச்சு.